லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், டைம் ஆகுதுப்பா. மலரே, இந்த பாரு, நீ தான் ஹோட்டல் ரிப்பனை கட் பண்ணி கடையை திறக்க போற. புடி. அடா புடின்றல. அப்பா, நீங்க இருக்கும்போது நான் கட் பண்ணா நல்லா இருக்காது. நியாயப்படி பார்த்தா நீங்க இந்த ஹோட்டலை திறந்து வைக்கிறது தான் முறையே. நிறுத்து. இந்த டிராமாலாம் நீ தனியா எங்கேயாவது இருக்கும்போது நடத்து. என்கிட்ட வேண்டாம். உன் புருஷன் என்னடான்னா, நீ தான் கோர்ட்ல வாதாடி கேஸ்ல ஜெயிச்சதா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரியுறான். எனக்கு எதுக்கு வம்பு? அவன் ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? ஓ, நீயே ரிப்பன் கட் பண்ணி கடையை தர. அப்பா, அது இல்லப்பா, நீங்க திறந்தாதான். சும்மா இங்க நின்று தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஓ, போய் கட் பண்ணு. இத பாருங்க, பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த ஹோட்டல மறுபடியும் இன்னைக்கு திறக்கிறோம். இனிமே 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யார் வந்து சாப்பிட்டாலும் பில்லு வந்து கொடுக்கறத காசு வாங்குறதோ வேணாம். அவங்க எல்லாருமே ஃப்ரீ தான். நம்மம்மா, நான் சொல்றது சரிதானே? ஹோட்டல் ஓனர் நீ சொல்ற, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்ல நேரம் முடிய போதுப்பா. வா வா, எல்லாம் வாங்க. குடி குடி. ஐயா, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? வாங்க, முன்னாடி நில்லுங்க. ஏய், அத குறா. ஏய், வழி விடு, தள்ளு. ஏய், தள்ளுடா. யாரா நீங்க? தள்ளுடா. என்ன பண்றீங்க? இங்க வந்தா என்ன பண்றீங்க? பாண்டி, பாண்டி. யாரா நீங்க? பாண்டி, என்ன பண்றீங்க? ஏய், பாண்டி. ஏய், பாண்டி, பாண்டி. ஏய், விடுங்கடா. ஏய், யாரா நீங்க? கொலை பண்ணாம விட மாட்டேன்டா. ஏய், பலகு, பாண்டி. புறா. ஏய், பாண்டி. ஏய், ஒழுங்கா நவுந்து போயிடு. இப்போ உன்னை கொன்னுடுவேன். சொல்லுங்கடா. ஏய், பாண்டி. வெளிய போங்கடா. போங்கடா. வெளிய போங்கடா. வெளிய போங்க. வெளிய போங்க. ஏய், ஓடுடா. சீக்கிரம் ஓடுடா. போடா வெளிய. சீக்கிரம் ஓடுடா. இவனோட கையில மாட்டிக்க கூடாது. ஓடுடா. தப்பிச்சு ஓடிடுங்க. மலர். மலரே, மலரே, பாருங்க. மலரே, மலரே. மலர். ஐயோ, மலர். மலரே, கண்ணு தரமா. என்ன பண்றது? ரத்தம் நிறைய போகுது. இதா, கொடுங்க. ஐயோ, கையில ரத்தமாகுது. அந்த கை பாருங்க. மலரே, மலர். 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 தண்ணி. யாராவது தண்ணி எடுங்களேன். தண்ணி எடுங்க. எடுங்க. மலரே, மலரே. பாண்டி, நான் சொல்றேன். மலரே. ஐயோ, கடவுளே. கொஞ்சம் வீசுங்க. ரத்தம் வருது. மலரே, வந்துருவாங்க. மலரே. ஐயோ, பரவாயில்லைங்க. மலரே, மலரே.
மேடம் பார்த்து கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. டாக்டர்மா, ஆஸ்பத்திரி எங்கனா கூட்டு போலாங்களா? ரத்தம் வேற நிறைய போச்சு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. டிடி போட்டிருக்கு. உள்ளங்கையில் ஆன காயத்துக்கு தையல் போட்டிருக்கு. ஆழமான காயம்லாம் ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க, தையல் பிரிச்சிடலாம். சரிங்க. அப்ப நான் வரேன். வாங்க. எல்லாரும் போய் வேலையை பாருங்க, உள்ள போங்க. இப்படி ஒரு பிள்ளைய மகனா பத்ததுக்கு நான் என்னதான் பாவம் செஞ்சோனோ தெரியல. அவனை முதல்ல குழந்தையிலே கொண்டு போட்டிருக்கணும். அவனா இன்னைக்கு ஏதாவது பண்றேன். பாண்டி பொறுமையா இரு. பாண்டிய குத்த வந்தப்போ எனக்கு பயத்துல மூச்சே நின்னு போச்சு. இந்த பொண்ணு மட்டும் இங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த அம்மாளே நேர்ல வந்து பாண்டி உயிரை காப்பாத்திட்டு போயிருக்கு. ஆமா, அது எப்படிமா பொண்ணை பத்தி எதுவுமே யோசிக்காம குறுக்க போய் அந்த கத்திய அவ்வளவு தைரியமா எப்படிமா பிடிச்ச? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. என்ன நீ கவனு கடை? நாங்க 2 பேரும் தான் உன்னாண்ட மன்னிப்பு கேட்கணும். அத்தை, தப்பு பண்ணது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் சரி. மலரு, நீ சின்ன புள்ளம்மா. நீ தப்பு பண்ணியிருந்தாலும் நாங்க அதை பெருசுப்படுத்தாம இருந்திருக்கணுமா? உனக்கு சரிக்கு சரியா நாங்க நின்னு இருக்க கூடாது. உன் மாமா சொல்றது சரிதான் கண்ணு. நாங்க வாழ்ந்து முடிச்சவங்க. ஆனா நீங்க 2 பேரும் வாழ போறவங்க. உங்களாண்ட நாங்க அப்படி கோச்சிங்லாம் பேசாம இருந்திருக்க கூடாது. நீ எங்களை மன்னிச்சிடு கண்ணு. இங்க பாரு மலரு, இனிமே நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நீதாம்மா. நீ என்ன சொல்றியோ நாங்க அதை மட்டும்தான் செய்வோம். என்னடா பாண்டி சொல்ற? இதுக்கு முன்னாடியும் அப்படித்தானே இருந்துச்சு. இப்பதான் புதுசா சொல்றீங்க. சரா சரா. கேப்பார் பேச்ச கேட்டுக்கிட்டு சொந்தமா எதுவுமே யோசிக்காம உங்களையும் மாமாவையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ நான் கண்ணு திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுனேக்கிற. அதெல்லாம் ஒன்னையும் கேட்க வேணாம். இந்த பாரு, இனிமே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். அன்னைக்கு கோர்ட்ல வந்து நான் நின்னு பேசினேன்னா அதுக்கு காரணம் நீதான் பாண்டி. நீ இல்லாம நான் இன்னைக்கு ஒரு லாயரா இருக்க முடியாது. நான் உனக்கு பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீயும் என்ன மன்னிச்சிரு பாண்டி. மலரு, என்னாச்சு உனக்கு இப்போ? பாரு, சும்மா அப்படியே நிமிந்து எல்லாரையும் பார்த்து போர்ல வசதி பேசுவியா? உனக்கு செட் ஆகும். இந்த பாரு, இந்த மாதிரி அழுது பேசுறதுலாம் உனக்கு செட் ஆகும். இப்படிலாம் பண்ணாத. அத்தை பாருங்க அத்தை என்ன சொல்றான்னு. அவன் கிடக்குறான். அவன் சொல்றதெல்லாம் போய் கேட்டுங்க. அத்தாண்ட போய் நான் நீ மன்னிப்புலாம் கேட்டுக்கின்னு வானா வர போறான், போனா போறான். இல்ல, உனக்கு புரியல. எல்லாரும் கூட்டி சேர்ந்து என்ன கலாயிறீங்களா?
வரேண்ணா. இப்பயே வா. சரி ஒரு ½ hourல வந்துடுறேன். நோ கொஞ்சம் புரிஞ்சுக்கண்ணா. ஒரு ½ hourல வரேண்ணே. எனக்கு ஒரு சின்ன வேலை இது முடிச்சுட்டு வரேண்ணா. நோ ஐயா நானா நீ சொல்லுங்கிற பேசினேங்கிற ஒரு ½ hour பொத்துக்க முடியாது உன்னால. அவ்வளோ என்ன அவசரமான வேலை? ஏய் பாண்டி, ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் தானே கூப்பிடுறாங்க, நீ போயிட்டு வா போ. இல்ல மலரே, உனக்கு சாப்பாடு விட்டுட்டு அப்புறம் போயிடுறேன். அத நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓ டேய் போடா. ஐயா வர இருண்ணா. இதோ இரு வந்து நிக்கிறேன். சும்மா சொன்னதே நோய் நோய் திரும்ப திரும்ப சொல்லேங்கிற. வரேன்ட்டல வை. ஏய் என்ன பண்ற? அப்பா இல்லப்பா. ம் ம் பயத்திரன்னு சொன்னாதான் திறப்பியா? பயத்திர சாப்பிடு. ஏய் ஏய் பலர தெரியல. கண்டதையும் யோசிக்காம முதல்ல சாப்பிடு. என்ன சொல்லு. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. சாப்பிடும்போது எதுக்கு தெரியலாம்? சாப்பிடு. இல்லப்பா. ஏய் சாப்பிடு பயத்துற. உனக்காக ஸ்பெஷலா நானே போட்ட ஜூஸ் மலரே. டா குடி. ஏய் யா நான் குடுறேரே. டா ஏய் இன்னும் கொஞ்சம் போதும். குடி. போதும். பத்து பத்து. பா சான்ஸே இல்லை மலரே. எது நீ போட்ட ஜூஸா? இல்ல நீ பண்ணதுதான். நான் என்ன பண்ணேன்? பின்னா ஊர்ல அப்படியே சொல்லிட்டேன் நினைச்சா. ஏய் ஒரு நிமிஷத்துல அள்ளு விட்டுச்சு. கண்ணை வந்து பார்த்தா கெட்டியா நீ பூசினுகிற. உன் கையெல்லாம் அவ்வளவு ரத்தம். பாகு சொல்ல அள்ளு விட்டுச்சு தெரியுமா? என்ன பாண்டி பேசுற? என் கண்ணு எதிர்க்க இன்னொருத்த கத்தியால குத்த வந்தா அத பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்?
நீ எப்படி கரெக்டா அந்த கத்திய சொருவும் போது புச்சுன்னு எனக்கு புரியலையே. ஆ, நான் தான் நீ தான் நான். நம்ம 2 பேரும் வேற வேற இல்ல பாண்டி. உன் கையில இருந்து ரத்தம் வேற அவ்வளவு போயிச்சா? அத பார்த்ததும் நான் எவ்வளவு பயந்துறேன் தெரியுமா? பார்த்தல உன்னை நான் எப்படி ரத்தம் சிந்தி காப்பாத்திருக்கேன்னு. ஓ, நீ பண்ண கைமாறுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல மலரே. எதையும் எதிர்பார்த்து உதவி செஞ்சா அதுக்கு பேரு சுயநலம். எதையும் எதிர்பார்க்காம தானா ஓடி வந்து செய்யறதுக்கு பேர் தான் அன்பு, காதல், லவ் எல்லாமே. அப்போ என்ன லவ் பண்ற? 8 வருஷமா. மலரே, என்ன? நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லியே ஆகணும். என்ன? தேங்க்ஸ். எதுக்கு? உன் உசுரை கூட பெருசா பார்க்காம என் உசுரை காப்பாத்தினல அதுக்கு. இப்பதானே நீ வேற நான் வேற இல்லைன்னு சொன்னேன். ஆக்சுவலா நான் காப்பாத்தினது என்னோட உயிரை. என்ன? உன்ன மாதிரி எனக்கு பேச தெரியாது. நான் ஐ லவ் யூ. ஏய், I love you too. ஆ? I love you too. பேஷ் பேஷ் காஃபி ரொம்ப நல்லா இருக்கே. அடடடடடா, என்ன டேஸ்ட். ஏடா இவ்ளோ சூப்பரா காஃபி போடுற? இந்த மாதிரி சூப்பரா காஃபி போடுறத பிரியமா வைக்கனியா? அப்படியே மூஞ்சில ஊத்துறேன்னு வச்சுக்க, மூஞ்சி அப்படியே செவந்துரும். ஐயோ, ராங் டைம்ல ராங் கமெண்ட்ரி கொடுத்துட்டேன். யார் அது? அப்பா. ஏய் மலரு. ஏய் மலரு. ஏய் என்னடி இது கையில கட்டு? மலரு என்னாச்சு? என்னாச்சு கையில உனக்கு? கட்ட போட்டுருக்க? ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணிருக்க? எப்படி காயம் உனக்கு? எவ்வளவு பெரிய காயம்? 2 கையில சொல்லடி. அடிபட்ட மாதிரி இருக்கு. ஏய் ஹாஸ்பிடல் போனியா? டாக்டர் பாத்தி ஏதாவது சொன்னாங்களா? வலிக்குதா மலரு? ஏய் ஏதாவது சொல்லு. கீழ விழுந்துட்டியா? ஒண்ணும் இல்லண்ணா. ஏய் அம்மா எங்க? சீதா, சீதா. என்ன இப்படி அடிபட்டிருக்கு? மாமா, சிதம்பரம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு 3 நாள் சமைக்க போயிருக்காங்க. என்கிட்ட சொல்லாம சீதா வெளியூர் எங்கேயும் போக மாட்டாளே. அம்மா உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணாங்க, நீங்க தான் எடுக்கல. அப்படின்னு போனை கூட எடுக்க முடியாத அளவுக்கு தலைப்போர் பிரச்சனை உங்களுக்கு. அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அதே எப்படி? எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். ஏய் அப்படியே போடணும். என்னப்பா உன்ன சொம்ப தூக்குறீங்க? சும்மா இருக்கா? மலர், என்னாச்சு? சரி அது விடுங்க, தான் ஒன்றும் ஆகல. மலரே, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. எங்க சுவிட்ச் போட்டு அங்க லைட் எரியுது? என்னமோ சரியில்லையே. அப்பா, இதெல்லாத்துக்கு காரணம் நீங்க தான் தெரியுமா? ஆமாப்பா,
ஒரு இடத்துக்கு சாப்பிட போனோம்னா சாப்பிட்டதுக்கு பில்ல கொடுத்துட்டு வந்துடணும். யாரோ ஒரு பையன் அவன் அப்பாவுக்கு சோறு போடலன்னு புரட்சி பண்ணா இப்படிதான் போலீஸ் கோர்ட்டுன்னு எல்லாத்துக்கும் அலைய வேண்டியது இருக்கும். அதோட முடியாம இது பாருங்க என் தங்கச்சி கையை கிழிச்சு விடுற அளவுக்கு வந்திருக்கு. பாரு, நானே ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கேன், பேசாம போயிடு. மலர், நீ உள்ள போமா. இந்த பாரு, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவ வருத்தப்படுவா, புரியுதா? யாரும் சொல்லாதீங்க. சொல்லிட்டா போச்சு. மலர், போமா. சரிப்பா. மிஸ்டர் பாண்டி, அவ ரூம்க்கு அவ போறா, நீங்கள் ஏன் செல்கிறீர்கள்? பாரு, நீயே சொல்லு. அக்கா இங்க வாங்க. என்ன தங்கம்? வாங்க. இத சீக்கிரம் சொல்ல போறியா? அப்பா